ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாகமம் 13வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அஞ்ஞான வழிபாடு செய்கிறவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை குறித்து இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொய்யான போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் நமக்கும் இந்த கட்டளை நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அஞ்ஞான வழிபாடுகள் செய்யும்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை தூண்டிவிடக்கூடிய தனி மனிதரையும் கூட்டத்தாரையும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வசனம் 1-5 வரையிலும் பார்க்கிறோம். நெருங்கிய உறவினராக இருந்தாலும் 6-11 வரை பார்க்கிறோம். ஒரு சமுதாயமாக இருந்தாலும் வசனம் 12-18 வரை பார்க்கிறோம். இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி, அதாவது ஒரு தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு தவறான வழிபாடுகளுக்கு நேராக நம்மை வழிநடத்தி சென்றாலோ, அல்லது ஒரு நெருங்கிய உறவினர் நம்மை இந்த தவறான வழிபாடுகளுக்கு நேராக நடத்தி சென்றாலோ, அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்மை இந்த வழிபாடுகளுக்கு இழுத்து சென்றாலோ அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு கடுமையான கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி முன்னுரைத்து சில அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அவன் அந்த அஞ்ஞான வழிபாடுகளை செய்யும்படி தூண்டி விடுவானானால் அவனை பின்பற்றக்கூடாது. அதாவது அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறேன், அதனால் ஆண்டவர் அல்லாத மற்ற காரியங்களை வழிபடும்படியாக, கரங்களினால் செய்யப்பட்ட கிரியைகளை வழிபடும்படியாக அஞ்ஞான வழிபாடுகளுக்கு நேராக அவன் வழிநடத்தி செல்வானானால் அவன் அற்புதங்களை செய்தாலும் அவனை பின்பற்றக்கூடாது என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் கொல்லப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய நெருங்கின உறவினன் அவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை கைக்கொள்ளும்படி அஞ்ஞான வழிபாடுகளுக்கு நேராக இழுத்து செல்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 12 துஷ்ட மனிதர், இவர்கள் இழிவானவர்கள் அல்லது பயனற்ற மனிதர்கள், பேலியாளின் மக்கள் என்று எபிரேயத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். இழிவான மனிதர்கள் அல்லது துஷ்ட மனிதர்களை எபிரேயத்தில் பேலியாளின் மக்கள் என்று அழைக்கிறார்கள். ஒரு பட்டணத்தின் குடிகளை தேவனிடத்திலிருந்து பிரித்து அஞ்ஞான வழிபாடுகளுக்கு கொண்டு செல்லும் கூட்டத்தாரையும் கொலை செய்ய வேண்டும். அவர்களோடு அந்த பட்டணத்து குடிமக்களையும் கொண்டு அந்த பட்டணத்தை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கானானிய பட்டணங்கள் எவ்வாறு நிர்மூலமாக்கப்பட வேண்டுமோ அதுபோலவே அஞ்ஞான வழிபாடுகளை செய்கின்ற இஸ்ரவேல் பட்டணமும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு தலையாக நின்று செயல்படக்கூடியவர் அல்ல. அவர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களிடையேயும் பாவத்தை மிக கடுமையாக அவர் தண்டிக்கக்கூடியவர் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் அவருடைய நோக்கம் வேறுபட்டதாய் உள்ளது. யூத நகரத்தை அவர் தண்டிப்பாரானால் அது ஒரு தகப்பன் ஒழுங்குபடுத்துவது போல அது இருக்கும். அதனுடைய நோக்கம் அந்த தேசம் முழுவதும் சீர்படுத்தப்படும்படியாக இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இதைத்தான் பின்னாட்களிலே நம்ம பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட அஞ்ஞான வழிபாடுகளுக்கு செல்லும் பொழுது 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அங்கிருந்து திரும்ப விடுதலை பெற்று வந்த பின்பு இன்றைக்கு வரையிலும் அவர்கள் மத்தியில் இந்த அஞ்ஞான வழிபாடுகள், விக்கிரக ஆராதன வழிபாடுகள் இல்லாதபடி 70 வருஷ சிறை இருப்பில் ஆண்டவர் வேரோடு அந்த பாவத்தை பிடுங்கி எறிந்து விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வழிபாடுகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நம்ம எப்படிப்பட்ட காரியங்களினால் நம்ம பாதிக்கப்படுகிறோம், யார் விசுவாசி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என கூறுவோரிலும் கிறிஸ்தவ விசுவாசமற்ற பல குரூப் இருக்கிறாங்க. இவர்கள் சாத்தானின் கருவியாக விளங்கி சத்தியத்தை மறுதளிப்பவர்களாக காணப்படுகிறவர்கள். இவர்களை அடையாளம் கண்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான வசன விளக்கங்களால் உண்மை விசுவாசிகள் கூட தங்களை அறியாமல் பல தவறான போதனைகளுக்கு தங்கள் மனதை அடிமைப்படுத்துகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. இவற்றில் கவனமாக இருப்பது விசுவாச வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவும். அடிப்படை போதனைகளில் வழுகி போய் விசுவாச வாழ்வை தொலைக்காமல் இருக்க
தவறான போதனைகளின் பண்பை பற்றி ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நம்மை பாதிக்கக்கூடிய, நம்மை வஞ்சித்து விடக்கூடிய, நம்மை விழுந்து போக பண்ணக்கூடிய காரியங்களை, நாம் ஒரு சில காரியங்களை இந்த அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நடைகளில் சாத்தான் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி விலகி போக செய்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு பொய் போதகர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டோன்னா திருத்துவ தேவனை முதல்ல அவர்கள் மறுதலிப்பார்கள். ட்ரினிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள், ஒன்றில் ஒரே தேவனில் 3 ஆழ்த்தத்துவம் இல்லை என்று சொல்வார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 என்கிற ஆழ்த்தத்துவங்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். சிலர் கிறிஸ்து மட்டுமே தேவன் என்பார்கள், சிலர் யெகோவா மட்டுமே தேவன் என்பார்கள், சிலர் இது ஆவியானவருடைய காலம், ஆகவே ஆவியானவர் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது திருத்துவ தேவனை விசுவாசிப்பவர்கள்தான் 3 ஆழ்த்தத்துவமாக தேவன் செயல்படுகிறார் என்பதை விசுவாசிப்பவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். ஒன்று. 2வது, பொய்யர் கிருபையால் வருகின்ற ரட்சிப்பை மறுதலிப்பாங்க. இன்னைக்கு நாமும் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் கிரியை செய்தால்தான் ரட்சிப்பு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் வெறு விசுவாசத்திலேயோ அல்லது பலி மரணத்திலேயோ இலவசமாக ரட்சிப்புலாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரங்களை, நற்கிரியைகளை, திருச்சபை சட்டங்களை இவைகளையெல்லாம் கடைபிடித்து பாவ மன்னிப்பு பெற்றாதான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைக்கும், கிறிஸ்துவின் பலி மரணத்தில் ரட்சிப்பு கிடைக்கும் என்று விசுவாசிப்பவரே உண்மையான விசுவாசிகர். யாரை அழைத்தாரோ அவர்களையே நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எதையாவது கிரியை செய்யணும், அதாவது நற்கிரியை செய்யணும், ஆச்சாரங்களை செய்யணும், திருச்சபை சட்டங்களை சரியாக கடைபிடிக்கணும் என்று சொல்லியெல்லாம் இப்போ இன்றைக்கு விசுவாசிகளை பயமுறுத்துகிற கிருபையினால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி கிரியைகளினால தான் ரட்சிப்பு கிடைக்கணும் பொய்யர்கள் இன்றைக்கு ஏமாற்றி வருகிறார்கள். அதே போல் பொய்யல் கிறிஸ்துவினுடைய பலிமரணத்தினுடைய மதிப்பை குறைத்து அவர்கள் மதிப்பிடுவார்கள். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய பலிமரணம் முழுமையானது அல்ல, தாங்கள் அதற்காக வேறு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறதாக கூறுவார்கள். அதாவது சில பொய் போதகர்கள் தாங்களும் ரட்சிப்பு மார்க்கத்தை உண்டாக்கும் அவதாரம் என்று கூட இன்னைக்கு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சர்வ சிருஷ்டிகரான கிறிஸ்துவினுடைய பலிமரணம் அது முழுமையானது என்று நம்மால் விசுவாசிக்கப்பட வேண்டும். அதற்கு மேலே எதுவுமே தேவையில்லை. உலகத்தினுடைய அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுகிறதற்கு இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பலிமரணம் போதுமானது. இதை விசுவாசிப்பவரே உண்மையான விசுவாசிகள். அதனை போல பொய்யர்கள் சரீர அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் மறுதலிப்பார்கள். இந்த சரீரம் எப்படிங்க இனி உயிரோட எழும்போம், அதனால இது மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம், ஆன்மீகமாக ஒரு புதிய சரீரம் வேணால் கிடைக்கலாம ஒழிய இந்த சரீரமானது மீண்டும் உயிர்க்கும் என்று சொல்லி அவர்கள் நம்ப மாட்டார்கள். இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்வார் என்கிறதை விசுவாசிக்கிறவங்க தான் உண்மையான விசுவாசிகள். அதே போல் பொய்யர்கள் வேதாகமத்தின் முழுமை அதிகாரத்தை அவர்கள் மறுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். வேதாகமத்தில் நிறையா பொய் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேதாகமம் மனிதன் எழுதினது தான், வேதாகமத்தில் மனிதனும் தேவனும் எழுதிய சொற்கள் நிறையா காணப்படுது. ஆகவே தங்களுக்கு புதிய அர்த்தம் கொண்ட வேதாகம மொழிபெயர்ப்புகளை கூட அவர்கள் உருவாக்கி திரிக்கப்பட்ட அநேக வார்த்தைகளை அதற்குள்ளாக அவர்கள் சேர்த்து வைத்து விடுவார்கள். 66 புத்தகங்களில் சிலவற்றை ஒதுக்கி வைப்பார்கள், சிலவற்றை வேத பகுதிகளுடன் கூட்டி சேர்ப்பார்கள். ஆனால் வேதாகமம் நடைமுறைக்கு ஒவ்வாதது என கூறுவார்கள். திருச்சபை பிரமாணங்களும் கடைபிடிக்கப்பட வேண்டுமென சில அச்சடித்த புத்தகங்களையும் வேதாகமத்துக்கு நிகராக்குகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 66 நூல்களை கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை தேவனின் வசனம் என விசுவாசித்து கடைபிடிப்பவரே உண்மையான விசுவாசிகள். உபாகமத்திலையும் நம்ம மோசே கற்றுக் கொடுக்கிறார். இதுவை கூட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று சொல்லி
அதே போல் நீதிமொழிகளிலும் நாம் பார்க்கிறோம், கடைசியாக வெளிப்படுத்துதலிலும் பார்க்கிறோம். இந்த 66 புத்தகங்கள் கொண்ட வேதாகமத்தின் தொடக்கத்திலும் கூட்டவோ குறைக்கவோ, வேதாகமத்தில் எந்த வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. நடுப்பகுதியிலையும் பார்க்கிறோம், கடைசியிலையும் பார்க்கிறோம். காவலாளிகளை வைத்து எச்சரிப்பது போல ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே கூட்டி குறைச்சி பேசுகிற காரியங்கள், அச்சரிக்கப்பட்டதெல்லாம் இது கூட சேர்த்து படிங்க, இதில் நிறையா தவறுகள் இருக்குன்னுலாம் சொல்லுகிற அநேக பொய்யர்களை இந்த காலத்தில் பார்க்க முடியும். அதே போல் பொய்யர் வேதாகம சொற்களுக்கு புதிய விளக்கங்களை தருவாங்க. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற தேவன், ரட்சிப்பு, மீட்பு, பரலோகம், நரகம் போன்றவை யதார்த்தங்கள் அல்ல, மனதின் நிலைகள் என்பது போன்ற புது விளக்கங்களை கொடுப்பாங்க. வேதாகம சொற்களை ஆவியானவர் அளித்திருக்கும் நோக்கிற்கு ஏற்ப புரிந்து விசுவாசிப்பவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் வேதங்களை தியானிக்கும் பொழுது உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பொய்யர் தாங்கள் மட்டுமே தேவனினுடைய தூய குழுக்கள், நாங்கள் தான் தேவனுடைய சபை என்று சொல்லியும் இன்றைக்கு பேசுகிற அநேகர் காணப்படுகிறார்கள். இது ஒரு சுயநலத்தை காட்டுது. ரட்சிக்கப்படும் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பார்வை இவர்களிடத்தில் இருக்காது. தங்களுடைய குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமே சரியான விசுவாசிகள், அவங்க தான் பரலோகத்துக்கு போகிறவங்க, அவர்கள் பிறரோடு பழகக்கூடாது, அப்படி மற்ற செய்திகளை கேட்கக்கூடாது. கிறிஸ்தவம் அப்படி ஒரு அடைக்கப்பட்ட மதில் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் வாழ்கின்ற அனைவரையும் அன்பு கூர்ந்து ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக பாவித்து நம்ம அவர்களோடு கூட பழகுகிற, ஆண்டவருடைய அன்பை பரிமாறுகிற இப்படிப்பட்ட மார்க்கம் இது என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். அதனைத் தொடர்ந்து பொய்யர்கள் தங்களுக்கு என்று சில நூல்களையோ போதனைகளையோ விளக்கங்களையோ முக்கியப்படுத்துவார்கள். சிலர் தங்கள் பெயரால் வெளியிட்ட சில நூல்கள் வேதாகமத்துக்கு புறம்பானதாக இருந்தால் கூட தேவனின் சிறப்பு வெளிப்பாடுங்க, இது ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தினது அதனால் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி மக்களை வஞ்சிக்க துடிப்பார்கள். அதனையே வேத வாக்காக அதை நீங்கள் எடுத்து பின்பற்றணும்னு சொல்லி அவருடைய தொண்டர்களை அதற்கென்று பயிற்றுவிப்பார்கள். வேதத்தை தவிர எந்த நூலையும் முக்கியப்படுத்தாமலும் வேதாகமத்துக்கு புறம்பான வெளிப்பாடுகளை அங்கீகரியாமலும் இருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதே போல பொய்யர்கள் நித்திய சிக்ஷைகளை மறுப்பார்கள். அதாவது குறிப்பாக நரகம் பற்றிய கொள்கையை அவர்கள் மறுப்பார்கள். நித்தியமான பரலோக வாழ்வும் நித்திய சிக்ஷையான நரகமும் உண்டன வசன அடிப்படையில் விசுவாசிப்பவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். அதே போல் பொய்யர் வசன போதனைகளை விட உணர்ச்சிகளையே அவர்கள் முக்கியத்துவப்படுத்துவார்கள். சில வித்தியாசமான உணர்ச்சிகளை ஆன்மீக அனுபவங்கள் என்று போதிக்கிற ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசன அடிப்படையில் அவைகள் சார்ந்திருக்காது. தங்கள் ஆதாயத்துக்காக சில வசனங்களை ஒருவேளை அவர்கள் அப்படியே வளைத்து பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். வசனங்களை விசுவாசித்து அவற்றில் அடிப்படை கொள்கவோ காரியங்களை அடிப்படையாக வைத்து முன்னேறுகிறவர்களே உண்மையான விசுவாசிகள். உணர்வுகள் மாறுபடலாம், ஆனால் தேவனுடைய வசனம் மாறாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பொய்யர்கள் சில சிறப்பு தரிசனங்களை நேரடியாக பெற்றதாகலாம் கூறுவாங்க. இன்றைக்கெல்லாம் பாத்ரூமில் போட்டு ஆண்டவர் என்னை தேய்ச்சி ஒரு தூதன் அனுப்பி நல்லா கழுவி விட்டார் என்று சொல்லுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இருக்கிற வேத வசனம் நமக்கு போதும். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிற வேத வசனங்கள் போதாது, தங்களுக்கு கிடைத்த சிறப்பு வெளிப்பாடுகளே முக்கியமானது என கூறுவார்கள். வேத வசனத்தின் வெளிப்பாட்டை விசுவாசித்து வசன அடிப்படையற்ற வெளிப்பாடுகளை அங்கீகரிக்காதவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதே போல் பொய்யர்கள் சில அற்புத அடையாளங்களை தான் பெருசுபடுத்தி காட்டுவாங்க. அற்புத அடையாளங்களை தேவன் கொடுத்த சிறப்பு வரம் எனக்கு இருக்குதுங்க, அற்புதங்கள் எல்லாமே என்னை தேவ மனிதர்னி நிரூபிக்குது, அதனால் நீங்கள் என்ன தான் பின்பற்றணும். உண்மையான விசுவாசிகள் அற்புதம் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருவரை என்றோ, கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் செய்வோர் அனைவரும் பரலோகம் செல்வார் என்றோ,
அவர்கள் நம்புகிறது இல்லை. அதே போல் பொய்யர் கடைசி கால நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வருஷத்துக்குள்ளே உலகம் அழிஞ்சிரும், இந்த வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார், இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும், இந்த காரியத்தை இப்படிலாம் கேல்குலேஷன் பண்ணால் இன்றைக்கி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை இருக்கோ, ரகசிய வருகை இருக்கோலாம் நிறைய கதைகளை விடுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி போனார்கள். என்னுடைய பிதா தவிர குமாரன் கூட அறியார்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் அதையும் மிஞ்சுகிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல பொய்யர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் உரிய ஆசாரியத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதாவது தங்கள் குழுக்களுக்கு மட்டுமே இந்த பதவி உண்டென்றோ, தங்கள் குழு அமைப்பு மட்டுமே இவற்றை வழங்கும் என்றோ, படிப்பு பட்டங்கள் மூலமாகத்தான் இவைகளெல்லாம் கிடைக்கும் என்று கூறுகிற அநேகரை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆசாரியத்துவ ஊழியத்தை ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைத்திருக்கிறார். வேதாகமத்தை விசுவாசிப்போர் தங்கள் ஆசாரியத்துவ பதவியை அறிந்திருப்பதோடு தேவனை நேரடியாக ஆராதிக்க தொடங்கி விடுவார்கள். அதே போல பொய்யர்கள் பிற மத கொள்கைகளை கிறிஸ்துவத்துடன் கலந்து புதிய போதனைகளாக இன்றைக்கு கொடுக்குறாங்க. சபை தான் இன்றைக்கு உலகத்தை பாதித்து இருக்கணும், ஆனால் உலகம் சபையை இன்றைக்கி பாதித்து விட்டதுனால இப்படிப்பட்ட போதனைகள் பெருகி காணப்படுகிறது. அதாவது தியான கொள்கைகள், துறவுகள், புனித பயணங்கள் போன்ற பிற மதத்தை சார்ந்த கொள்கைகளை இன்றைக்கி கிறிஸ்துவ விசுவாசிகளும் இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தியான கொள்கை, துறவு, அதே போல் புனித பயணம்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையான வேத புத்தக கொள்கைகளை மட்டுமே விசுவாசிகள் கடைபிடிப்பார்கள். அதே போல் பொய்யர்கள் மந்திரவாதம், ஆவி வழிபாட்டு கொள்கை இதெல்லாம் மெதுவாக புகுத்தி பார்ப்பாங்க. தகடு எடுப்புங்கிறது, நூல் கட்டுறது தான் மந்தவாதம், நூல் கட்டுறேங்கிறது, மந்திர தண்ணீருங்கிறது, இதெல்லாம் தெளிங்கிறது, குறிப்பிட்ட நாட்கள் விரதம் இருங்க அப்படின்னு சொல்கிறது, குறிப்பிட்ட முறைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களை கூறி இப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறது, குறிப்பிட்ட பொருள்களை வீட்டில் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறது, பரிசுத்த பொருள்கள் என இவங்க கொஞ்சம் எண்ணெயை தூக்கி கொடுக்கறது, கைக்குட்டையை கொடுக்கறது, சிலுவை போன்ற அடையாளம் உள்ள பல பொருள்களை விற்கிறது, தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் குறி சொல்லுதல், இப்படிலாம் பல காரியங்களை இன்றைக்கு செய்கிறத பார்க்குறோம். எண்ணெயை, கைக்குட்டையை, சிலுவை போன்ற பல காரியங்களை இன்றைக்கி விற்கிறது பார்த்துட்டோம். தீர்க்க தரிசனங்கிற பெயரில் ஒரே குறி சொல்லுகிற காரியங்கள். உண்மை விசுவாசிகள் இவற்றை நம்புவதில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதனோடு கூட ஒப்பிட்டு வேத வசனத்தோடு இவைகள் ஒத்து போச்சுன்னா கடைபிடிப்பது ஓகே. அதே போல் பொய்யர் தங்கள் பெயர்களையோ தங்களது திருச்சபை பெயர்களையோ தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதுன்னெல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. இத்தகைய நிலையை பலர் காட்டுறாங்க. இவற்றை உண்மை விசுவாசிகள் மிகப்பெரிய மடமை என்பதை அறிவார்கள். அதே போல் பொய்யர்கள் சில மேலோட்டமான போதனைகளை அடிப்படை போதனைகளாக்கி விசுவாச வாழ்க்கையை இன்னைக்கு சீர்குலைய செய்கிறார்கள். அதாவது சில வகை உடைகளை தான் உடுக்கணும், சில நாட்களில் தான் ஆராதிக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதே போக சில பழக்க வழக்கங்கள் இருக்கணும் போன்றவற்றை முக்கியப்படுத்துகிறாங்க. அதாவது மீசையை எடுத்துடணும், தாடியை எடுத்துடணும், இந்த கலரில் தான் ட்ரெஸ் போடணும், இந்த நாளில் தான் ஆராதிக்கணும், எல்லாம் நிறைய காரியங்கள் வந்துவிட்டது. அவை கிரியை ஆச்சாரங்களாகி விசுவாச வாழ்க்கையை அது சீர்குலைக்க செய்கிறதாக இருக்கிறது. உண்மை விசுவாசிகள் இவற்றில் வேதாகமத்தின் இடம் என்ன என்பதை அறிந்திருப்பார்கள். இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா, ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்திருப்பார்கள். அதே போல் தமிழகத்தில் இன்றைக்கி அநேக பொய் குழுக்களும் தெரியாமலேயே இத்தகைய பல பொய் போதனைகளை கடைபிடிக்கும் பல விசுவாசிகளும் இருப்பது இன்றைக்கி கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நிறைய பொய்க்குழுக்கள் இன்றைக்கி தொடங்கப்பட்டுருச்சு. இவைகள் தெரியாமல் பொய் போதனைகளுக்கு அடிமைகளாகி கிடக்கிற பல விசுவாசிகள் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே கவலைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பகுத்தறிந்து வேத வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்ம விசுவாசத்தில் வளரும்படியாக இந்த போதனைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதாகவே வேதத்தை நேசிப்போம், வேதத்தை தியானிப்போம்,
வேதத்தின் வசனங்களுக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறதற்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.